கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். கர்த்தருடைய வேதம் இவ்வாறாக கூறுகிறது. பிரசங்கி 1வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்கிறான். தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் மாயை. பிரசங்கி 11வது அதிகாரம் 9, 10 வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், 10வது வசனத்தை பார்ப்போம் என்றால், நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயையே. இளவயதும் வாலிபமும் மாயையே. 9வது வசனத்திலே, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பொறிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. அல்லேலூயா. வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்படு. வாலிப பிள்ளையே, வாலிப சகோதரனே, உன் இளமையில் நீ சந்தோஷப்படு. மாயை மாயை எல்லாம் மாயை என்று சொன்ன பிரசங்கி சொல்கிறார். உன் இளமையிலே வாலிப நாட்களிலே சந்தோஷப்படு. நெஞ்சின் வழிகளில் நீ நட. உன் இஷ்ட போல நீ செய். ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று நீ அறி. வாலிப நாட்களிலே செய்கின்ற காரியங்கள், சில காரியங்கள் தேவனுக்கு பிரியமான காரியங்களாக இருந்தாலும், சில காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாம் செய்யும் பொழுது பிரசங்கி சொல்கிறார், மாயை மாயை எல்லாம் மாயை. நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று நீ அறி. இந்த வாலிப நாட்களிலே தேவனுக்கு நாம் பிரியமாய் வாழ நாம் அர்ப்பணிப்போம். பரிசுத்தமாய் கர்த்தருக்கு ஜீவனுள்ள பலியாக நாம் ஒப்பு கொடுக்க, ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுத்து, இந்த வாலிப நாட்களிலே கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பிக்க நாம் ஆண்டவருக்கு நம்முடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போம். நீ உன் வாலிப பிரயாசத்தில் உன் சிருஷ்டிகர நினை. பிரசங்கி சொல்கிறார், உன் நியாயகரனை நினை, உன் சிருஷ்டிகரனை நினை. அப்பொழுது நீ அந்த நியாய தீர்ப்பு, அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க, அந்த நரகத்தை நோக்கி நாம் செல்லாதபடி கர்த்தருக்கு பிரியமாய் வாழும் பொழுது தேவன் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். இளவயதும் வாலிபமும் மாயை. என்னுடைய இளவயதில் நான் இதை செய்து முடிப்பேன், எனக்கு பலன் உண்டு, நான் செய்வேன், நான் செய்து முடிப்பேன், என் கண்ணின் இச்சையின்படி, என் மாம்சத்தின் இச்சையின்படி நான் செய்வேன் என்று துணிந்து நாம் செய்யும் பொழுது தேவன் இதில் பிரியப்பட மாட்டார். வாலிபனே, வாலிப சகோதரியே, உன் இஷ்டத்திற்கு போல் நீ நடக்காதே. கர்த்தர் உன்னோடு தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக நான் சொல்ல முடியும், கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். உன் இஷ்டத்தில் நடக்காதே. தேவனிடத்தில் பாதத்திலே போய் விழு. அவர் காண்கின்ற காரியத்தை மாத்திரம் நீ செய். அவர் சொல்கின்ற காரியத்தை மாத்திரம் நீ செய். உனக்கு இஷ்டமான காரியங்கள். ஐயோ, மற்ற என்னுடைய நண்பர்கள் சில காரியங்களை செய்கிறார்களே, நான் செய்தால் என்ன, அவர்கள் செய்யட்டும், ஆனால் நீ செய்யக்கூடாது. ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், பன்றிகளோடு சேரும், ஆட்டுக்குட்டியோடு தான் சேர வேண்டும். நாம் யார்? ஆட்டுக்குட்டியானவருடைய பிள்ளை. நம்முடைய ஜீவியம் தனிப்பட்ட ஜீவியமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜீவியம் பரிசுத்தமுள்ள ஜீவியமாக இருக்க வேண்டும். வாலிப சகோதரனே, சகோதரியே, வார்த்தை உன்னை நோக்கி தான் வருகிறது. உன் பெற்றோருக்கு நீ கீழ்ப்படி, கர்த்தருக்கு நீ கீழ்ப்படி. கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நீ செய்.
யோசேப்பை போல பரிசுத்தமாய் வாழ நீ ஒப்புக்கொடு. நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது யோசேப்பை தேவன் எப்படி எகிப்து தேசத்திற்கு அதிபதியாய் தேவன் அவனை உயர்த்தினாரோ, உன்னையும் தேவன் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உன்னுடைய வாலிபம், உன்னுடைய இளவயது எல்லாம் மாயை. உன்னுடைய இளவயதிலே உன்னுடைய சிருஷ்டிகரை மாத்திர நினை. வீணான சில காரியங்களை நீ தவிர்ப்பது நீ நல்லது. தேவனுக்கு மாத்திரம் பிரியமாய் வாழ நீ ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து வருகிற நாட்களிலே நிச்சயமாகவே தேவன் நீ வசிக்கின்ற பகுதியிலே, நீங்கள் இருக்கின்ற பகுதிகளிலே தேவன் உன்னை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ள, இந்த வாலிப நாட்களிலே கர்த்தருக்கு பிரியமாய் வாழ தேவன் உங்களை அன்போடு அழைக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களை பலப்படுத்துவார். God bless you.